வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப இப்ப நான் ரட்சிக்கப்பட்டோன்னு என்ன பார்த்து அற்பமா அவர்களுக்கு தோணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவர்கள் கர்த்தருக்காக ரொம்ப பிரயாசப்பட்ட மனிதர்கள் தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அவரு எல்லாருமே கூலிக்கு அழைக்கிறாரு. 1 ரூபா பேசிதான் அழைக்கிறாரு. 1 ரூபா தான் தருவேன், எல்லாரும் கூலிக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கும் பொழுது எல்லாரும் வர்றாங்க. 10வது வசனம், முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். 11ஆம் மணியின் வேலையில வந்தவங்களுக்கும் 1 ரூபா தான், இவங்களுக்கும் 1 ரூபா தான். ஆனா மூத்த விசுவாசிகள் இருக்கிறாங்க பாத்தீங்களா. இப்ப அநேக கூட்டங்கள், நான் சொல்றேன் இத, அநேக கூட்டங்கள் இப்படி இருக்கு. அநேக சபைக்குள்ள இப்படிப்பட்ட குள்ள நடிகள் கிடக்கிறது. 11வது வசனம், வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, யாரு? ஆதி விசுவாசிகள் வீட்டெஜமானை கர்த்தரை நோக்கி கேட்கிறாங்க, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலையும் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினரே என்று முறுமுறுத்தார்கள்.